ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் சாட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியர்ஸ் டு ஃபேண்டம் ஹோம் அலோன் அப்படின்னு ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம கிளாப் அதே மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு அந்த கேம் பிளே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்ஸாக வாங்கி தான் விளாட முடியும். இப்போ நம்ம வந்து ஹோம் அலோனுங்கிற எபிசோடு வந்து தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நார்வுட் அப்படிங்கிற ஒரு எபிசோட் இருக்குது, கார்சன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, அயன்பார்க்கில் கோட் இருக்குது, அப்புறம் கொஸ்டின் மார்க்ஸில் 2 இருக்குது. ஓகே, இந்த கேம் பிளேல இப்போ நம்ம ஹோம் அலோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கிங்க. நான் ஒரு வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காம நம்மளோட டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அங்கே கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஜூலை 12 இந்த கேம் பிளே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு மிட் லெவல் இண்டி கேம் தான். ஸோ பெரிய ட்ரிபிள் கேம்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம நியர்லி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் இது 100 போகணும்னு ஆசைப்பட்றேன். ஐ டிடன்ட் வாண்ட் டு புட் திஸ் கால்ட் பீஸ் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ். ஓகே, ஒரு ஃபிக்ஷன் வருதாமா? ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட். ஓகே, அவனுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையாமா. எஸ்கியூஸ் மீ மை லேக் குட். ஓகே, என்னமோ சொன்னாங்கன்னு பார்க்க மாட்டேன். ஸோ மக்களை மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறவங்க பாதி பேர் லைக் பண்ணுறதே கிடையாது. பாதி பேரில் முக்கால்வாசி பேர் லைக் பண்ணுறதே கிடையாது. முக்கால்வாசியும் கிடையாது, 100க்கு லைக் பண்ணுறதே கிடையாது. ஒரு 4 லைக் 5 லைக் தான் வருது. ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் பாருங்கள். இட் வாஸ் இன் மிடில் ஆஃப் த சம்மர். ஓகே, சம்மருக்கு நடுவில் கிடையாது, சம்மர் அந்த டேட் நடுவில். மை பேரண்ட்ஸ் ஹேர் லிவ்ட் வீக்கெண்ட் ஒரு ட்ரிப். ஓகே, ஒரு ட்ரிப்பாக வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Okay, I was all my mention for the weekend. Okay, also I feel like I don't have mentioned to a sleep schedule. ஓகே, அவனுக்கு ஸ்லீப் ஷெட்யூல் வந்து இந்த டைட்டில் வந்து கிடையாதாமா. ஸோ வந்து ஃப்ரீயாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கான். ஐ விட்டு வந்து ஓகே பிளான் ஆஃப் ஃபிக்ஸிங் த டே. ஓகே, அவனுக்கு வந்து இந்த பிளான் அதாவது பிளான் பண்ணுவாங்களோ ஒரு டேயில் வந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஒரு மாதிரி வேவ் அலோட் மாதிரி வருது. என்னடா காதை கிழிக்குது. ஓகே, இங்கே இருக்கா ஸ்பேஸ் டு கெட் அப். ஓகே, 8 ஆஃப்டர் ஏ நேப் தட் ஈவினிங். ஓகே, இது வந்து ஒரு ஈவினிங். ஆமாம், இது வந்து மார்னிங் கிடையாது, ஈவினிங் டயத்தில் வந்து தலைவன் வந்து தூங்கிட்டு வந்திருக்கான். ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம வந்து தூங்குவோம்ல, என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. என்னடா அது? எதுக்கு உட்காந்து இப்போ எதுக்கு எழுந்திரிச்சேன்? ஓ, மேலே இருக்கோம் நம்ம, இங்கே படிக்கிட்டு போகுது. ஓகே, மெசேஜ் வந்திருக்கு நமக்கு. என்ன மெசேஜ்? டேட் ஐ அண்ட் ஐ மே பி பேக் பை சண்டே ஈவினிங். ஓகே, சண்டே ஈவினிங் வந்து வருவோன்னு சொல்லிட்டு அவங்க மாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆர் யூ பீயிங் ஸோ எல்லாம் பேரனாய்டு மாம், ஐ எம் 14. ஓகே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எனக்கு 14 வயசு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஐ திங்க் ஐ கான் டேக் அ லிட்டில் நேப். ப்ராப்ளி கோயிங் ஆர்டர் சம் பீஸா. எஸ், ஓகே, பீஸா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நோ நீட் டு ஆர்டர் எனி திங், ஆல்ரெடி மேட் யூ லசங்கா திஸ் மார்னிங், செக் த ஃப்ரிட்ஜ். ஓகே, இந்த இதில் வந்து எனக்கு பிடிக்கல என்னென்னா, அவன் ஆர்டர் பண்ணி பீஸா சாப்பிடலாம் ஆசையாக இருக்கும்போது வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, லசங்கா சாப்பிடுவோம். மெசேஜ் நம்ம என்னவா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவலாக. ஓகே ஓகே, நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுவோம். ஓகே, சென்ட் பண்ண முடியலைங்க. சரி, ஓகே, ஃப்ரிட்ஜில் வந்து லசங்கா இருக்காமா. ஸோ நம்ம அதை எடுத்து இப்போ சாப்பிட போவோம். ஓகே, கீழே இது என்ன ரூமுன்னு தெரில. ஓகே, இது அவனோட பேரண்ட்ஸ் ரூமாம்மா. ஓகே இப்போ நம்ம கீழே போவோம். இதுதாங்க வெளியில் ஃபியர்ஸ் டு ஃபேண்டம். இன்னும் போக முடியல. ஓகே, அந்த முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி காமிச்சாங்களே, அதுதான் இந்த இடம். ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் வெளியில் போக முடியாது போல் இருக்கு. ஓகே, என்ன இது? ஓகே, ஹாலு. ஓகே, இங்கே டிவி ஒன்று இருக்குது. என்னடா சவுண்டு? ஓ, நம்மளால் இப்போ உட்கார கூட முடியுமா சோஃபாவில்? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து நம்மளால் உட்கார முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, சீட்டு க்ரௌச்சா? ஓ, உட்காந்து பார்க்குறதா? அது ஃபுல்லாகவே நீக்கிட்டு பார்க்கலாம்ல, ஏன் உட்காந்து பார்க்கணும்? ஓகே, இது வந்து ஒரு பேஸ் லெவலான ஒரு ஹாரர் கேம் தான், பட் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் நமக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. என்னது? ஓகே, இது பேக் யார்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல். ஓகே, தென் வந்து இங்கே கார்டனிங் ஏரியா, கார் பார்க்கிங்கு. கார் எங்கே விட்டு போட்டு அவங்க எதில் போயிருக்காங்க?
ஓகே பஸ்ஸில் கீது போய் பார்க்க நினைக்கிறேன். சரி ஓகே அவங்க எதில் போனால் நம்ம போய் ஃப்ரிட்ஜில் போய் லசங்க எடுக்கணும். அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்குது. நான் ஃபாட் இப்போ இந்த கதவை சாத்திடுவோம். இங்கே டோர் இல்லை. ஒரு கார் பார்க்கிங் டோரா? ஓகே 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 ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது. அங்கே போய் லசாங்காவை நம்ம தேடணும். என்னடா இத்தனை இருக்குது? இத்தனைலேருந்து எதுக்கடா நீ ஆர்டர் போட்டு சாப்பிட்ற? நான்லாம் அந்த வீட்டிலே பர்கர் சாப்பிட்ருவோம்டா. லசாங்கா எது லசாங்கா? லசாங்கானா ஜூஸா? ஜூஸ் வெரைட்டின்னு நினைக்கிறேன். சொன்ன ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை எடுக்க முடியல. லசாங்கா. ஓ இதான் லசாங்காவா? ஓகே இப்போ என்ன ஒன்று ஃபுட் வாஸ் கோல்டா? அப்போ இதில் சூடு பண்ணுமா? ஓகே இங்கே அவன் இருக்கு. ஓ இதுக்குள்ளே. ஓகே ஓகே ஃப்ரிட்ஜ் வந்து சூடாகிட்டுருக்கு. ஓகே இந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது ஒரு கார் ஒன்று போக மாட்டிருக்கு. கார் ஒன்று போகுது. ஸோ ஓகே ஓகே நம்மளால் அதுக்கு மேலே வந்து போக முடியாது. இப்போ ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம போய் ஃபுட்டு எடுக்கணும். சத்தம் சத்தம் அதுவே கேட்டு. ஓகே இட் வாஸ் நைஸ் அண்ட் ஹாட். ஐ லைக் டு வாட்ச் த டிவி. ஓகே சாப்பிடும் போது வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் போட்டிருக்கேன். இந்த லீவ் அதாவது இந்த பேரண்ட்ஸ் இல்லைனாலே இந்த ரூல்ஸை மீறுறது வந்து எல்லாருமே பண்ணுவோம். ஸோ மகளே இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டிவி ஆன் பண்ணுமா? சூப்பராக ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே உட்கார போகிறோம். உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸ்பேஸ் டு கெட்டப்பா எதுக்கு எந்திரிக்கணும்? ஓ அதை கிளிக் பண்ணால் நம்மளே சாப்பிட்டுக்கலாம். மேனுவலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இல்லை. லசாங்கானா என்னது எனக்கு தெரியல. லசாங்கானா என்னென்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். லசாங்கானா என்னென்னு எனக்கு தெரியல. என்னது ஏதோ படம் ஒன்று ஓடுது. ஆக்சுவலாக என்னென்ன அது? ஓகே ஐ வாஸ் ஆல்ரெடி ஃபீலிங் ஸ்லீப்பி. ஓகே அவனுக்கு தூக்கம் வருதாம்மா? ஓகே எந்திரிச்சிருவோம். ஓகே G2 த்ரோ. டேரி அங்கே வாங்கி போயிடுச்சாரா? ஓகே ஓ டிவி ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே அவன் வந்து எல்லா லசங்காவும் சாப்பிட்டுட்டானாம்மா. ஓகே மாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே G2 த்ரோட்டு மாம் என்ன கூல் மாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கோம். இப்போ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிச்சனில் வந்து வெசல் இருக்க இடத்துல போட்டுடலாம். வெசல் எந்த இடத்துல தெரியல. அப்புறம் இந்த இடத்துல போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணணும்? ஓகே அவன் ஃபீலிங் டயர்டாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்ம போய் இப்போ தூங்கணும். யார் அழுத்து பிடிக்கிறது? கொஞ்சம் வேகமாக நடடா. ஓகே ஐ எம் சாரி மைல்ஸ் காட் சி யூ டுமாரோ. ஓகே என்னால் உன்னை நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. இப்போ அவர் தூக்கம் வருதுன்னு சொன்னால் நம்ம போய் தூங்க போகிறோம். ஓகே நம்ம போயிட்டு நம்மளோட பெட்டில் வந்து படுத்து உறங்க போகிறோம். ஓ ஹோம்ஒர்க் இருக்கா? ஹோம்ஒர்க்கு எங்கே? இங்கே தான் இருக்கு. ஓகே இப்போ தான் நம்ம ஹோம்ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க்னால எனக்கு பிடிக்காத ஏன்டா பண்ண சொல்கிறீங்க? 12:38 AM. ஓ இது வந்து நைட்டு. ஓகே ஓகே ஐ காட் டன் ஹோம்ஒர்க் அந்த டே. ஓகே ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சுட்டு இங்கே இது வந்து தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஸ்பேஸ் டு கெட் அப். ஓகே இப்போ போய் நம்ம வந்து தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோன்ட் ஸ்டே அப் டூ லேட் யூ கிட்ஸ். ஐ ஷுடன்ட் கெட் டு ஹியர் ஃப்ரம் மிஸ்டர் பால்ஸ் திஸ் டைம். I should not get to hear from Mrs. Pauls to this time. என்ன புரியல. ஸ்டே அப் டு லேட் டு நாட். யார் அனுப்பியிருக்கா? மாம் தான் அனுப்பியிருப்பாங்க. இது யாருது மெசேஜு? ஓகே நம்ம போய் தூங்க நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். ஓகே டு நாட் ஸ்டேனா ரொம்ப நேரம் முடிச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. 1:16 AM ஏன் முறைப்பு வருது? தண்ணி வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். இந்த பண்ணிக்கு தெரியாது போல் இருக்கு. அதான் ஆக்சுவலாக இப்போ ஏதோ நடக்க போகுது, ஏதோ சீனே அது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஓகே நான் லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. யார் லைட் ஆஃப் பண்ணது? நான் லைட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன், லைட் ஆஃப் பண்ண முடியல. அப்போ யார் லைட் ஆஃப் பண்ணி? ஓகே
ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் அப்படியே பார்த்தோம். சரி, இப்போ இந்த தண்ணி பாட்டில் நம்ம போய் எடுக்கிறோம். எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து குடிக்கணும். ஓகே, குடிச்சாச்சு. இதை த்ரோ பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. ஏன் பிஜிஎம் மாறுதுன்னு தெரில. ஏன்டா இதில் என்னால் ஏறவே முடியல. ரொம்ப ஸ்லோவாக ஏறான்டா. அந்த வீட்டில் ஒரு வீட்டில் லைட் எரியுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ காட்டுற பாருங்களேன். அங்கே ஒரு வீட்டில் ஆப்போசிட் வீட்டில் லைட் எரியுது. மேபி அது மிஸ்ஸஸ் பாலோட வீடாக இருக்க வாய்ப்பு அதிகம் எனக்கு தெரியுது. ஓகே, பரவாயில்ல. யாரோட வீடாக இருந்தாலும் நாம் போய் வந்து படுத்து உறங்கி விடுவோம். அட்டாச்மெண்ட் இமேஜா? மைல்ஸ், ஹூஸ் அட் த டோர்? யூ ஆர் தேர்? இல்லை, நான் இல்லை. எங்கடா அந்த டோரில் எங்கடா இருக்காங்க? ஓ ஆமாங்க, இங்கே யாரும் நிற்கிறாங்க. நம்ம வீடா? ஆமாம், நம்ம வீடு தான். யார் நம்ம வீட்டில்? யார்? ஏய், லாக் பண்ணு. இந்த க்ரௌன் ஷாப் அதுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம க்ரௌன் ஷாப் போய் பார்ப்போம். அந்த இடத்துல இந்த ரூமுக்குள்ளே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. ஓகே, இந்த ரூம் கிளியராக தான் இருக்குது. பட் இது வரும்போது என்னை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகே, எதுக்கும் இந்த ரூமை வந்து திறந்து வச்சுருப்போம். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளால் வந்து திறக்க முடியல. க்ரௌன்ஸ் பண்ணி பார்ப்போம். என்னடா? ஓகே, Paul sent me, said he is between creepy thought the windows. Was calling the cops. You kid, lock every door and hide in your room. Don't answer the door, no matter what he does. இல்லை, எனக்கு புரியல. என்ன பண்ணோம்? என்ன யாரோ நிற்கிறாங்க. ஐயோ, நம்ம போய் ஹைடு பண்ணி சொன்னேன் நம்மளையா? அந்த அம்மா நமக்கு ஃபோன் பண்ணி இப்போ நீ போய் ஒளிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கே போய் ஒளியன்னு தெரியல. இவன் இந்த வேகத்தில் நடந்து போனானா அவன் மேலே வந்து நம்மளை பிடிச்சிட்டே போயிடுவான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியல. சரி, நம்ம போய் ஒளிய சொன்னாங்க, நம்ம போய் ஒளிஞ்சிருவோம். அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்களாம்மா. ஓகே, டு ஹைடு. ஓகே, நம்ம ஒளிஞ்சிருப்போம். ஓகே, சத்தம் போட்டக்கூடாது. சத்தம் போட்டக்கூடாதுன்னா இந்த கேமில் இல்லை, ஆக்சுவலாக வந்து சரி. ஏன்னா கண்ணாடி கூட சொல்ல வந்துட்டாங்க அவன். கண்ணாடியோட சொல்ல வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஓகே, பெல் அடிக்குது. மேபி காப்ஸாக இருப்பாங்களோ? இல்லை, வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கீழே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல எந்திரிக்க சொல்லியும் வருவோம். ஓகே, அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரேன் நான். வரண்டானா சிக்கிடுவோங்க, மாட்டிக்குவோம். ஓகே, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மிஸ்ஸஸ் பால் அட் த டோர். ஓகே, டு யூ ஹியர் ஹர்? இட்ஸ் பால் அட் த டோர். மாம், சாரி ஹனி, எவ்ரி திங் வான் பி ஆல் ரைட். ஓகே, இப்போ வந்து ஆல் ரைட் ஆமா எல்லாமே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபாலில் இருக்காங்க கீழே, அவங்கள போய் பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸ் பால், நீங்கள் தான் அப்படி நின்று இருந்ததா? அப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது யார்? இது யாருங்க? ஏங்க, அப்போ கில்லர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவசரப்பட்டு வெளியில் போய் அவுடி வாங்கிட்டோங்க. அவ்வளோதான், எண்டிங் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் எண்டிங்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளேயில் வேறு எண்டு கிடையாது ஐ திங்க். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதே மாதிரி நிறையா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு இந்த வீடியோ எப்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.